ஆண்டோரே சான்றோரே, இயேசு கூறுவார், பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆள நினைக்கின்றனர். நீங்களோ அப்படி இருத்தலாகாது. உங்களிலே தலைவனாக இருக்கின்றவன் தொண்டனாக இருக்கட்டும் என்று. மத்தேயு 20:25 முதல் 26 வரை. அதற்கு இயேசுவே முன்னுதாரணம் காட்டினார். தன் சீடர்களின் பாதங்களை கழுவி துடைத்தார். அருளப்பர் 13:1 முதல் 11 வரை. ஆனால் இந்திய திருநாட்டின் ஆள வந்தார் எப்படி உள்ளனர்? அதிகாரம் காட்டுகின்றனர். மத்திய அரசு ஒழுங்காக நடக்கிறதா என்று கண்காணிக்கவே குடியரசுத் தலைவர் இருக்கின்றார். மாநில அரசு ஒழுங்காக நடக்கிறதா என்று கண்காணிக்கவே கவர்னர் உள்ளார். இருவருமே பணிவோடு நடக்க வேண்டும். முதலில் தன் குற்றத்தையும் பணிவோடு ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புமை சொல்லட்டுமா? பாளையங்கோட்டை சாப்டர் பள்ளி ஒன்று இருக்கின்றதல்லவா? ஒரு முறை வகுப்பறையிலே வெள்ளைக்கார தலைமை ஆசிரியர் சாப்டர் தூங்கி விழுந்து விட்டார். ஜெட்சமணி தோட்டத்து ராயப்பர் போலவே. என்ன களைப்போ தெரியாது. உடனே தனக்குத்தானே அபராதம் விதித்து கொண்டார். சாப்டர் இஸ் ஃபைன்டு 5 rupees என்று பதிவேட்டிலே பதிவு பண்ணிவிட்டார். அது வல்லவா பணிவு. அதற்கு நேர்மாறாக நம் நாட்டு பழமொழி எப்படி உள்ளது? அரக்கன் வரம் வாங்கும் வரை குனிந்து நிற்பான், வரம் வாங்கியதுமே நிமிர்ந்து விடுவான். அப்படித்தான் வல்லரக்கன் குனிந்து நின்றான் சிவபெருமானிடம். வரம் பெறும் வரை வரம் பெற்றதுமே அவர் தலை மீதே கை நீட்டினானாம். ஏன்? சிவனாருடைய தலை 2ஆய் வெடிக்கும்படி. அவன் பெற்ற வரம் அப்படி. காண்க புராணம். குடியரசுத் தலைவரும் கவர்னரும் பைபிள் வசனத்தை மறந்திடக்கூடாது. உன் ஆரம்ப நாட்களை நினைத்துப்பார், உன் தகப்பனை கேள் அவர் சொல்வார். இணைச்சட்டம் 32:7. தமிழ்நாட்டில் ரவி கவர்னர் செய்யும் ஒரே காரியம் மசோதாக்களை கிடப்பில் போடுவது. உச்ச நீதிமன்றம் எச்சரித்த பிறகும் கூட அதே வேலையை செய்கின்றார். எந்த தைரியத்திலே? கொண்டவன் தயவு இருந்தால் கூரை ஏறி சண்டை போடுவாளாம் என்பது தமிழ் பழமொழி. இவருக்கு குடியரசுத் தலைவருடைய ஆதரவு இருப்பதால் தானே இப்படி நடக்கின்றார். ஆம், குடியரசுத் தலைவரும் கவர்னரும் எலியும் தவளையுமாக நூல் கட்டி கூட்டு சேர்ந்திருக்கின்றனரோ? ஆனால் மேலே பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டவனாகிய காக்கை எலியையும் தவளையையும் ஒரே நேரத்திலே தூக்கி பறந்து விட்டால் என்னாகும்? நாட்டோரே சிந்திப்பீர்.